ஹாய் நண்பர்களே, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரைட் வித் சரண். நான் உங்கள் சரண். 2023 தான் வெயில் பொழந்துச்சுன்னு பார்த்தா 2024 அதுக்கும் மேல. அந்த காரணத்தினாலே கடந்த 6 மாசமா ட்ரிப் எங்கேயுமே போகல. அதனால தான் டிராவல் vlogs எதுவும் போடாம ஃபுட் vlogல ஃபுல்லா இறங்கியாச்சு. ஆனா லாஸ்ட் வீக் எங்க BNI குரூப்ல சோஷியல் ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோல நாங்க எந்த ஊருக்கு போனோம், எங்க ஸ்டே பண்ணோம், என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்ன ஃபுட் தராங்க, எவ்வளோ ஆகும், அண்ட் ஃபேமிலியா போறது பெட்டரா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது பெட்டரா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மக்களே, உங்களுக்கும் ஃபுட் அண்ட் டிராவல் பிடிக்கும்னா தென் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாலிடேஸ் வருதுனாவே எங்கேயாச்சும் ஒரு மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறது நம்மள பல பேர். அதே மாதிரி தான் எங்க BNI குரூப்லயும் எந்த மலைக்கு போறோம்னு ஆர்வமா கேட்க எங்க மச்சான் ஒரு ஊரு பேரை சொன்னான். அந்த ஊரு பேரை கேட்ட உடனே எங்க அஸ்திவாரமே ஆடி போச்சு. சேலம் அயோத்திப்பட்டினம் பக்கத்துல மீனங்காடு. இல்ல புரியல. ஊர் பேரை கேட்ட அப்புறம் கொஞ்சம் யோசிச்சேன் போகணுமான்னு. ஆனா எங்க ஸ்டே பண்ண போறோம்னு சொன்ன அப்புறமா கண்டிப்பா நானும் வரேன்னு கிளம்பிட்டேன். அப்படி நாங்க ஸ்டே பண்ண ரெசார்ட் தான் செல்வமதி ஃபார்ம் ரெசார்ட். சேலம் பக்கத்துல இவ்வளவு பெரிய ரெசார்ட் இருக்குன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லைங்க. சோ எப்படியோ எங்க குரூப்ல இருந்து 37 பேர் சாட்டர்டே காலையில 11 மணிக்கு பவானில இருந்து 73 கிலோமீட்டர்ல இருக்க செல்வமதி ஃபார்ம் ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாரும் கார்ல போனாங்க. ஆனா நானும் எங்க அண்ணாவும் எப்பவும் போல பைக்ல போனோம். இந்த கட்டத்துல தான் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நீங்க இந்த ரெசார்ட்டுக்கு போறப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுக்கு ஏற்ப எல்லாத்தையும் சேலத்தை தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்திலேயே வாங்கிருங்க. ஏன்னா ரெசார்ட் இருக்கிறது NHல இருந்து 2.5 கிலோமீட்டர் உள்ள. சோ பேசிக்கலி எந்த கடையுமே இருக்காது. ஆமா மக்களே, நீங்க ஈவினிங் பூஜை பண்றவரா இருந்தா ஒரு பூஜை பொருள் கூட இங்க வாங்க முடியாது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுதே. ஸோ ப்ரிப்பேராக போகிறது பெட்டர். இந்த செல்வமதி ஃபார்ம் ரொம்ப வருஷமாவே இருக்கு. பட் பிஃபோர் கோவிட் 2019 தான் இங்க ரூம்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. டீடைலா ரெசார்ட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இங்க நீங்க எப்படி போகலாம் அண்ட் ஆல்சோ இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துல வேற என்னெல்லாம் பார்க்க இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்க இந்த ரெசார்ட்டுக்கு உங்க சொந்த வண்டியில வரது பெட்டர். ஏன்னா ஊருக்குள்ள ரேரா தான் டவுன் பஸ்ஸஸ்லாம் வருது. நீங்க ஃபேமிலியா குழந்தை குட்டியோட வந்தீங்கன்னா குரும்பமட்டி உயிரியல் பூங்காக்கு போகலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒண்ணுமே இருக்காது. அங்கங்க காதல் ஜோடி உட்காந்துருக்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இப்போ அனிமல்ஸ்லாம் கொண்டு வந்து பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒண்ணு, இங்க இருக்க குரங்க பார்த்தா 10 ஸ்டெப் பேக் போயிடுங்க. ஏன்னா அங்க இருக்க குரங்கு ரவுடித்தனம் பண்ணும். அடுத்த ஸ்பாட் ரெசார்ட்ல இருந்து 31 கிலோமீட்டர்ல இருக்க முத்துமலை முருகன் கோவில். உலகத்திலே 146 அடி உயரம் இருக்கக்கூடிய முருகன் சிலை. மலேசியால இருக்க முருகர் 140 அடி. மலேசியாவை காட்டிலும் முத்துமலை 6 அடி உயரம் அதிகம். அடுத்ததா ரெசார்ட்ல இருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்க தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலோட சிற்பக்கலை ரொம்பவே ஃபேமஸ். அடுத்ததா 25 கிலோமீட்டர் தூரத்துல அரியம்பாளையத்துல இருக்க அருள்மிகு 1008 சிவலிங்கம் திருக்கோவில். எல்லா கடவுள் சிலையுமே இங்க பார்க்க முடியும். இது ஒரு ஸ்பாட். அப்படியே நாங்க AM பிரியாணில பார்சல் வாங்கிட்டு ஒரு ஸ்பாட்ல சாப்பிட்டு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரெசார்ட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த பக்கம் உள்ள போகணும்னு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு 7 ஏக்கர்ல ரெசார்ட் இருக்கும். அதுக்கு 6 கேட் இருக்கும். வண்டியை பார்க் பண்ணிட்டு கேட் நம்பர் 2 குள்ள போனீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும். அங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுல உங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ரூம் சாவி கொடுத்துருவாங்க. டோட்டலா இவங்க கிட்ட 18 AC ரூம்ஸும் 4 நான் AC ரூம்ஸும் இருக்கு. வில்லா டைப்ஸ்ல கயல் வில்லா, மகிழ்மதி வில்லா மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி ட்ரிபிள் ஆக்குபன்சி 5 பேர் தங்குற மாதிரியும் ஸ்டேஸ் அவைலபிள் இருக்கு. காஸ்ட் வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட் பிளஸ் ஸ்டேன்னு பேக்கேஜ் எடுத்தா பெர் ஹெட்டுக்கு 3500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 3 வேளையும் நான்வெஜ் கொடுப்பாங்க அண்ட் வெஜ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இல்ல உங்களுக்கு ஃபுட் வேணா நீங்களே சமைச்சுக்கிறீங்கன்னா கயல் வில்லா 20,000க்கும் மகிழ்மதி வில்லா 15,000க்கும் ட்ரிபிள் ஆக்குபன்சி 7,000 ரூபாய்க்கும் 5 பேர் தங்குற ரூம் 12,000 ரூபாய்க்கும் சார்ஜ் பண்றாங்க. வேற ஒரு சில ரெசார்ட் மாதிரி இல்லாம இங்க ஒரு சில அமேசிங்கான விஷயம் இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னன்னா இவங்களோட அனிமல் ஃபார்ம். கிளி, நாய், பூனை, குதிரை, முயல், வான்கோழி, இன்னும் ஒரு சில கோழி வகைகள், கழுத, ஆடு, வாத்து, நெருப்பு கோழின்னு இன்னும் பல வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வச்சிருக்காங்க. என்ன ரொம்பவே கவர்ந்த விஷயம் இந்த அனிமல்ஸ் தாங்க. நீங்களும் இந்த ரெசார்ட்டுக்கு வந்தா அனிமல்ஸை பார்க்க மறந்துடாதீங்க. நீங்க சப்போஸ் ஃபேமிலியோட போனா உங்களோட புள்ள குட்டிங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் பேரட்ஸ்க்கு நீங்க ஃபீட் பண்ணவும் விடுவாங்க. டாக்ஸ்ல கோல்டன் ரிட்ரீவர், பக், டேஷண்ட், ராஜபாளையம், சிப்பிப்பாரெல்லாம் வச்சிருக்காங்க. இதுல கோல்டன் ரிட்ரீவர் கொஞ்சம் பயந்தவன். பக் இடியே விழுந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டான். அண்ட் நம்ம சண்டைக்காரர் டேஷண்ட் வெரி அக்ரெசிவ். இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க ரூமுக்கு போயிட்டு நாங்க தங்கினது 5 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணக்கூடிய ரூம். ரூம்ஸ் எல்லாமே செம்ம நீட்டாவும் நல்லா ஸ்பேஷியஸாவும் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்ஸ்மே நல்லா நீட் அண்ட் கிளீன். நீங்க எங்களை மாதிரியே ஒரு பெரிய கேங்கா போறீங்கன்னா வெளியே உட்காந்து வைப் பண்ணவும் செய்யலாம். நாங்க செஞ்சோமே, கிளைமேட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுச்சு. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தியே ஆகணும்னு அதையும் நடத்தியாச்சு. பாட்டா போடுறா. பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்விமிங் பூல் அண்ட் ரெயின் ஷவர் சம பெரிய ஸ்விமிங் பூலுங்க. இங்கேயுமே ஆட்டம் பாட்டம்னு ஜாலி பண்ணிட்டோம். இதுக்கு நடுவில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பேக் ஃபிளிப் அடிக்க ட்ரை எல்லாம் பண்ணாரு. ஆனா மணி அண்ணாவும் ஆறுமுகம் அண்ணாவும் பக்காவா பண்ணிட்டாங்க. A few minutes later. அண்ட் தென் ஸ்விமிங் பூல்லையே வாலிபால் விளையாண்டு மறுபடியும் வைப் பண்ண போயாச்சு. 3 weeks later.
நைட் ஒரு 7:30 மணிக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு டின்னருக்கு போயிட்டோம். இங்க இவங்க எப்பயுமே சவுத் இந்தியன் ஸ்டைல் ஃபுட் தான் குக் பண்றாங்க. வீட்ல சமைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நைட் டின்னருக்கு சப்பாத்தி, சிக்கன் கறி, இட்லி, ஆம்லெட், தயிர் சாதம். காலையில இட்லி, குடல் கறி, முட்டை தோசை. லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, எக். அண்ட் இங்க ஒர்க் பண்றவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். செம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நீங்க என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு தருவாங்க. என்னதான் இவ்வளவு பிளஸ் இருந்தாலும் நெகட்டிவும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதுதான் டிஸ்டன்ஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா கால் வலிக்கும். அதுவும் நீங்க ஸ்விம்மிங் பூல் போறதுன்னா ரொம்ப கஷ்டம். இது மட்டும் இல்லாம நீங்க இங்க போட்டோ ஷூட்டும் எடுத்துக்கலாம். நாங்க போனப்போ கூட ஒரு கப்புள் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்க மேரேஜ், ரிசப்ஷன் இல்ல வேற ஏதாச்சும் ஈவென்ட் கண்டக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பேஸும் இருக்கு. அண்ட் ஆல்சோ பக்கத்துலயே இருக்க ஜருகு மலைக்கு ட்ரெக்கிங்கும் கூட்டு போறாங்க. இப்போதைக்கு அது காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ட்ரெக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு தனி காசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெசார்ட் தட் ஐ எவர் ஸ்டேட். இவ்ளோ அனிமல்ஸ், ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப், ஃபுட்னு கொடுத்த 3500 ரூபாய்க்கு வர்த்துனே சொல்லுவேன். ஸோ மக்களே, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூடயோ இல்ல ஃபேமிலியோடவோ சேலம்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு நல்ல ரெசார்ட்ல என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தென் செல்வமதி ஃபார்ம் ரெசார்ட் கூட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரெசார்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க மக்களே. நம்ம மீண்டும் ஒரு ஆசமான வீடியோல சந்திக்கும் வரை ஜாலியா ஹாப்பியா இருங்க. பட்டா.